ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் செல்லக்குட்டி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சகாயநாதன் இயக்கியிருக்கிறாரு. ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி ஃபிலிம்ஸ் சார்பில் வி மணிபாய் தயாரிச்சிருக்கிறாங்க. டாக்டர் டிட்டோ மற்றும் மகேஷ், தீபிக்ஷா மற்றும் சிம்ரன் ஆகியோர் கதாநாயகன் கதாநாயகியாக அறிமுகமாக இவர்களுடன் சாம்ஸ், ஜாங்கிரி மதுமிதா, திடியன், சாப்ளின் பாலு, மணி, லக்ஷ்மி, புஷ்பலதா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90களில் பிறந்தவர்களின் பள்ளி கல்லூரி வாழ்க்கை, நட்பு மற்றும் காதலை பிரதிபலிக்கும் வண்ணம் சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் கதை அமைந்துள்ளது. 11ஆம் வகுப்பில் படிக்கும் கதாநாயகி செந்தாவுக்கு சிறு வயதிலிருந்து நண்பராக இருக்கும் கதாநாயகன் டிட்டோ மற்றும் இன்னொரு கதாநாயகன் மகேஷ் மற்றும் சில நண்பர்களுடன் அரட்டையுடன் பள்ளி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. டிட்டோ மகேஷை செந்தாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றான். மகேஷ் நன்றாக படிக்கும் மாணவன், அப்பா அம்மா இல்லாதவன் என்பதால் செந்தா அவன் மீது பரிவு காட்டி அன்பாக நல்ல நண்பன் என்று நினைத்து பழகுகின்றான். மகேஷ் செந்தா மீது காதல் கொள்கின்றான். செந்தாவுக்கு மகேஷ் மீது காதல் இல்லை. இதை நேரடியாகவே மகேஷிடம் செந்தா சொல்கின்றார். காதல் கைகூடாததால் மகேஷ் 12ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகின்றான். மற்றவர்கள் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறார்கள். செந்தா டிட்டோவை காதலிக்கிறாள். டிட்டோ வீட்டிலும் செந்தாவை பெண் கேட்டு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள். ஆனால் டிட்டோவே நண்பன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து துரோகம் செய்ய வேண்டுமா என்று செந்தாவை திருமணம் செய்ய மறுக்கின்றான். இதன் பிறகு செந்தாவை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதன் பிறகு செந்தாவின் வாழ்க்கையில் சில அதிர்ச்சி சம்பவங்கள் நடக்கிறது. அது என்ன, அதன் பிறகு செந்தாவின் நிலைமை என்ன ஆகிறது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக டிட்டோ, மகேஷ் இருவரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். செந்தாவாக தீபிக்ஷா சிறப்பாக நடித்துள்ளார். செந்தாவின் அப்பாவாக செந்தமிழன், கல்லூரி முதல்வராக மதுமிதா, புரொஃபஸராக சாம்ஸ் மற்றும் திடியன், சாப்ளின் பாலு, மணி, லக்ஷ்மி, புஷ்பலதா என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். சிற்பியின் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. டி.எஸ். முரளிதரனின் இசையில் 3 பாடல்களும், பி.எஸ். கணேசன் இசையில் தொலைந்து போனாலே பாடலும் ரசிக்க வைக்கின்றது. பால் லிவிங்ஸ்டன் மற்றும் பாலா பழனியப்பன் ஆகியோரது ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். சிந்துநதிப்பூ செந்தமிழனின் வசனம் அருமை. முக்கோண காதல் கதையாக இருந்தாலும் ஒவ்வொரு சூழலிலும் பல திருப்பங்களுடன் எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் சகாயநாதனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.